வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2024 தேர்தலில் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்று தாவேகா இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சு இன்னைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழக முதல்வராக வந்து பதவியேற்றிருக்காரு. இந்த பதவியேற்பு விழாவில் நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தாலுமே அவர் பதவியேற்றது அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் வந்து தன்னுடைய வீட்டில் ஒருத்தர் ஜெயிச்ச மாதிரி கொண்டாடிட்டு வராங்க. வழிநெடுக அவருக்கு எத்தனையோ வாழ்த்துக்கள் ரசிகர்கள் வந்து பூங்கொத்து கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் அவரை பார்க்கறதுக்காகவே வழிநெடுக மக்கள் நிற்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, இது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இன்னைக்கு தமிழகத்தில் பார்க்கப்படுது. இது ஒரு புறம் இருக்க, அவர் பதவியேற்ற உடனே 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களில் அவரை போய் அங்கே அனலைஸ் பண்ணிட்டு எது எது இருக்கு எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு வெளிப்படையான அரசாங்கத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களை அவர் வந்து தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அதை எப்போ எப்படி எந்த மாதிரி நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமாக பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஆட்சியை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களே தவிர இலவசங்களை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் ஒரு தன்னலமற்ற ஒரு நல்ல தலைவன் அப்படிங்கிறத காமிக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வாக அவருடைய பதவியேற்பு விழாவில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலே வீட்டு வேலை பண்ணுற பணிப்பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி லியோ சக்ஸஸ் மீட்டுக்கு நாங்கள் வந்தோம். அப்போ கூட எங்களை வந்து அவர் அவ்வளோ மரியாதையாக நடத்தினார். இப்போவும் அதே தான் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் வந்து வீட்டில் இருக்கும்போது கூட வந்து அந்த அளவுக்கு எப்படி இருப்பாரோ எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் பதவியேற்பு விழாவிலையும் சரி, இன்னைக்கு அவர் போயிட்டுருக்கிற முக்கியமான இடங்கள்லையும் சரி அதே மாதிரி தான் நடந்துக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எங்ககிட்ட எப்படி ஒரு விஷயத்த அவர் கேட்பாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு அவருடைய ரசிகர்கள்கிட்டயும் அவர் நடந்துக்கிறாரு. அவருடைய எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 20 வருஷமா அவரை பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய அந்த பேச்சிலையும் சரி, இன்னைக்கு அவரு முதல்வர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல எந்த விதமான மாறுதலும் இல்லாதது தான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அதனாலே தானோ என்னமோ இன்னமும் அவர் வந்து எங்களுடைய விஜய் சார் இன்னும் உச்சத்திலே இருக்காரு. அவரை வந்து நான் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்றதை விட எங்க அம்மா வந்து எப்பவுமே விஜய் என் புள்ள அப்படின்னு சொல்லுவாரு. எங்க வீட்டில் நடந்த எவ்வளோ கஷ்டங்களுக்கு விஜய் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அம்மாவோட ஆப்ரேஷன் செலவாக இருக்கட்டும், என்னுடைய குழந்தைங்களோட படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு விஜய் அண்ணா தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வராரு. நாங்கள் வந்து உண்மையிலே வந்து எங்களுக்கு கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஒரு கடவுள் மாதிரி தான் எங்களுடைய குடும்பத்துக்கு எல்லா உதவிகளும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய இத்தனை வருஷ கால விசுவாசியாக நான் அவருடைய வீட்டில் வேலை செய்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் அண்ணாவோட வீட்லேயே நான் கடைசி வரைக்கும் வேலை செய்யணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்மளால முடிஞ்ச இதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை. விஜய் அண்ணாவை பற்றி நிறைய பேர் நிறைய தப்பாலாம் பேசுகிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் மாதிரி ஒரு மனுஷன் இனிமேல் பிறந்து வர்றது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு ஒரு முக்கியமான இடங்கள்ல அமர வச்சிருக்கிறாங்க. அவர் சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக போயிட்டு இருக்கு.